சிகரம் தொடும் புறாக்கள். விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் வழங்கும் சிகரம் தொடும் புறாக்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நாளிலும் வேதம் அறிவோம் பகுதியில் எரிகோவை பற்றி தெரிந்து கொள்வோம். எரிகோ என்ற வார்த்தை வேதாகமத்தில் மொத்தம் 63 முறை உள்ளது. இந்த எரிகோ கோட்டையை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் வென்ற முதல் பட்டணம் ஆகும். இது சவக்கடலுக்கு வடக்கே 5 மைல் தொலைவிலும் கடல் மட்டத்திற்கு கீழேயும் 670 அடி உயரத்தில் ஒரு மலையின் மேல் நீள் சதுரமாக கட்டப்பட்டிருந்தது. எரிகோவின் சிறப்பம்சம் அதன் வலிமையான சுவர். அகழ்வாராய்ச்சியில் மலையின் அடிவாரத்தில் ஒரு கல் சுவர் தரையிலிருந்து கட்டப்பட்டிருந்தது. இரண்டாவதாக அதன் மேல் செங்கல் சுவர் கட்டப்பட்டிருந்தது. ஒரு கடினமான பூச்சால் பூசப்பட்ட சாய்வான கரை கீழ் சுவரிலிருந்து மேல் நோக்கி பூசப்பட்டிருந்தது. இது செங்குத்து மற்றும் வழுக்கும் நிலைமைகளை உருவாக்கிற்று. இந்த கட்டமைப்பு எரிகோவிற்கு அசைக்க முடியாத பாதுகாப்பை உருவாக்கிற்று. இஸ்ரவேலரின் முற்றுகையை எதிர்கொள்ள சேமித்து வைக்கப்பட்ட தானியங்கள் மற்றும் நகர சுவருக்குள் ஒரு நீரூற்றுடன் நீண்ட முற்றுகையை தாங்க எரிகோ தயாராக இருந்தது. எரிகோவின் தனித்துவமான கண்டுபிடிப்புகளில் ஒன்று தானியங்கள் நிரம்பியிருந்த பெரிய ஜாடிகள். இது அறுவடையின் காலம் என்பதை குறிக்கிறது. இரண்டாவதாக தானியங்கள் நிரம்பியிருந்தன. இது நகரத்தின் முற்றுகை குறுகியதாக இருந்ததை குறிக்கிறது. அடுத்ததாக இஸ்ரவேலர்கள் கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தானியங்களை கொள்ளையடிக்கவில்லை என்பது தெளிவாகிறது. நகரத்தை கைப்பற்ற ராகாபின் பங்கு இன்றியமையாதிருந்தது. அவளுடைய வீடு நகர மதிலின் செங்கல் சுவருக்கு எதிராக கட்டப்பட்டிருந்தது. இது அவளது வீட்டின் பின்பக்க சுவர். அதனால்தான் சிவப்பு கயிற்றை ஜன்னலில் கட்டினால் இஸ்ரவேலர்களால் வெளியே இருந்தும் அதை பார்க்க முடியும். அகழ்வாராய்ச்சியில் அவளுடைய வீடு மதிலின் வடக்கு பக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வடக்கு பக்கம் யூதாவின் மலைகளுக்கு மிக அருகே உள்ளது. செங்கல் சுவர்கள் விழுந்தபோது கல் தடுப்பு சுவரின் அடிவாரத்தில் விழுந்தன.
இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஏறி கல் தடுப்பு சுவரை தாண்டி நகருக்குள் செல்வது எளிதாக இருந்தது. தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியில் 15 அடி உயர கல்சுவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் ஆய்வாளர் சார்லஸ் வாரன் 1868 இந்த தளத்தில் முதல் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டார். எரிகோ வீழ்ந்தது வேதாகம வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாகும். வேதாகமத்தில் இந்த பட்டணத்தை பேரீச்ச மரங்களின் நகரம் என்று உபாகமம் 34:3 காணலாம். யோசுவாவால் இந்த நகரம் சபிக்கப்பட்டதை பற்றி யோசுவா 6:26 காணலாம். பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை திரும்ப கட்டினான். யோசுவாவின் சாபத்திற்கும் எரிகோவை திரும்ப கட்டினதற்கும் இடையே 537 ஆண்டுகள் இடைவெளி இருந்தன. எலிசா தீர்க்கதரிசி, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். புதிய ஏற்பாட்டிலும் லூக்கா 19 அதிகாரத்தில் எரிகோவில் வரி வசூலிக்கும் சகேயு மனம் திரும்பினதை காண்கிறோம். லூக்கா 10 அதிகாரத்தில் எரிகோவிற்கு போகும் வழியில் ஒரு மனிதன் குற்றுயிராய் இருந்தான். அவரை பராமரிப்பதற்கு நல்ல சமாரியன் இருந்தான். வேதம் அதைத்தான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. பாவ சாபங்களிலிருந்து நம்மை மீட்க நல்ல சமாரியனாகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எரிகோவிற்கு போகும்போதும் பட்டணத்தை விட்டு வெளியே வரும்போதும் இயேசுவானவர் அநேக அற்புதங்களை செய்தார். நம் வாழ்விலும் காணப்படும் தடைகள், கட்டுகள், பாவமான வாழ்க்கை இவற்றிலிருந்து கர்த்தராகிய இயேசு விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிகரம் தொடும் புறாக்கள் இந்த நிகழ்ச்சியில் சுகவாழ்வு துளிக்கட்டும் என்ற பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் டாக்டர் ஜெயராணி காமராஜ், ஆகாஷ் குழந்தையின்மை சிகிச்சை மையம் வடபழனியின் தலைமை மருத்துவர். இன்று தைராய்டு சுரப்பி பற்றி உங்களிடம் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கெல்லாம் தைராய்டுனா என்னன்னு தெரியுமா? தைராய்டு என்பது நம்ம கழுத்தில் முன்னாடி ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிற ஒரு சின்ன நாளமில்லா சுரப்பி. இந்த நாளமில்லா சுரப்பிகள் என்பது சில ஹார்மோன்ஸ் சுரக்கிறது. இந்த ஹார்மோன்ஸ் ஆனது குறிப்பிட்ட ஒரு இடத்துல போய் சில வேலைகளை மட்டும் செய்யும். அந்த வகையில் இந்த தைராய்டு சுரக்கும் தைராய்டு ஹார்மோன் உடலில் சில பகுதிகளை முக்கியமான ஃபங்க்ஷன்ஸை செயல்படுத்துகிறது. குறிப்பாக நம்ம பாடியோட மெட்டபாலிசம், அதாவது நம்ம உட்கொள்கிற உணவு கேலோரியாக கன்வெர்ட் ஆகுது. இந்த கேலோரிஸ் பேர்ன் ஆவதற்கு ஒவ்வொரு செல்ஸில் நடக்கிற மெட்டபாலிசத்தை மெயின்டைன் பண்ணுவதே இந்த தைராய்டு ஹார்மோன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோனோட தூண்டுதல்னால தான் நம்மளோட இருதய ஹார்ட் ரேட் மாறுபாடு வரலாம். ஏன்னா இது ஹார்ட்டோட மசில்ஸில் அதோட சுருங்கி விரிதல் தன்மைக்கான மெட்டபாலிசத்தை கொடுக்கறது. மற்றும் நம்மளுடைய சதைகள், அதாவது நம்மளோட மசில்ஸ் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கறது. அடுத்து இது உங்களுடைய மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து இது நம்ம குடலோட எல்லா செல்ஸோட மூமெண்ட்ஸ்க்கும் உறுதியாக பயனளிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த தைராய்டு ஹார்மோன் என்பது ஒவ்வொரு செல் மெட்டபாலிசத்தை பங்கு பெறுவதோடு அந்த திசுக்கள் எந்தெந்த டிஷ்யூஸில் இந்த செல்ஸோட ஃபங்க்ஷனிங் பாசிட்டிவாக வேணுமோ அதெல்லாம் செய்கிறது. அதனால தான் இந்த ஹார்மோன் நம்மளுடைய பாடி மெட்டபாலிசத்தை முக்கியமாக கண்ட்ரோல் பண்ணுறது. உடலில் ஏற்படுற டெம்பரேச்சர் மாற்றங்கள் மற்றும் நம்மளுடைய தூக்கம், சோர்வு, இது எல்லாவற்றையும் குறைத்து சுறுசுறுப்பாக்குவது இந்த தைராய்டு ஹார்மோன். அதனால தான் இந்த தைராய்டு ஹார்மோன் ஒவ்வொரு செல்ஸோட செயல்பாடுக்கும் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன் எதுலேருந்து கண்ட்ரோல் ஆகுது? இதுக்கு மேலே பிட்யூட்ரி, ஹைப்போதலமஸ் அப்படின்ற சில ஹார்மோன்ஸ் நம்ம சிறு மூளையில் இருக்குது. இந்த மூளையிலேருந்து வர்ற ஹார்மோன்ஸ் இந்த தைராய்டு சுரப்பின் சுரப்பை கண்ட்ரோல் பண்ணுகிறது. தைராய்டு சுரப்பிக்கு முக்கியமான தேவை அயோடின். நம்ம அயோடின் அதிகமாக உள்ள உணவுகளை உட்கொள்ளும் பொழுது இந்த தைராய்டு மெயின்டைன் ஆகிறது. சில நேரங்களில் இந்த அயோடின் குறைவாகிற இடத்துல இந்த தைராய்டு சுரப்பியும் குறைவாகிறது. இது குறைவாகும் போது ஒரு பாடியோட மெட்டபாலிசமே ஸ்லோ டவுன் ஆகுது. அதனால தான் இந்த தைராய்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். வளர்ச்சிக்கு, உயரத்துக்கு, ஒவ்வொரு மனிதனுடைய செல் வளர்ச்சிக்கு, டிஷ்யூ வளர்ச்சிக்கு, எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இந்த ஹார்மோன் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த தைராய்டு ஹார்மோன் நம்ம உடல் வளர்ச்சியிலையும் மன வளர்ச்சியிலையும் அன்றாட வாழ்க்கையிலையும் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன் குறைவானது என்ன சொல்கிறோம்? ஹைப்போதைராய்டுன்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆகும்? இவங்க எல்லா விதத்துலையும் ஸ்லோவாவாங்க, சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பாங்க, சோர்வாக இருப்பாங்க, அவங்களுடைய உடல் வளர்ச்சி சரி இருக்காது, சோகை இருக்கும், ஹார்ட் ரேட் குறைவாக இருக்கும், குளிர் தாங்க முடியாது, தோள்களெல்லாம் வறட்சி வரும், தோள்கள்லாம் தடிமனாகும், முடிகள்லாம் கொட்டும். ஏன்னா செல் வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே சரியாக நடக்காது.
ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பாங்க, எப்போயும் சோர்ந்து படுத்துப்போங்க, ஒரு ஒரு ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க, எப்போவுமே தூக்கமாக தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, உடல் பருமன் ஆகும், சதைகள்லாம் பலவீனமாகிறதுனால வயிறெல்லாம் உப்பி போகும், கை கால்களெல்லாம் நீர் சேர்ந்த மாதிரி உடல் பருமன் அதிகமாகும். இந்த மாதிரியான டிப்பிக்கலான எல்லா செல் மாற்றங்களும் ஃபங்க்ஷனும் பழுதடையும். ஸோ இந்த மாதிரியான தைராய்டு சுரப்பி முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதுனால தான் தைராய்டு குறைவாக இருக்கிற பெண்களுக்கு அந்த தைராய்டு சுரப்பி அதிக சுரப்பு தேவைப்படுறதுனால அந்த ஹார்மோன் சுரக்கிற சுரப்பி பெருசாகி கழுத்தில் முன்னாடி காய்டர் மாதிரி கழுத்து வீக்கம் ஏற்படும். இந்த கழுத்து வீக்கத்தை கடலை வீக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணமே இந்த மூளை நிறைய சுர அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கட்டளை இட அது பெருசாகி அந்த சுரப்பி பெருசாகிறதுனால இந்த இடத்துல கழுத்தில் வீக்கம் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மலையடிவாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ளூரைட்ஸ் அதிகமாகி அயோடின் குறைவாக இருக்கிறதுனால இவர்கள் அனைவருக்கும் இந்த காய்டர் இருக்கும். காஷ்மீர் பள்ளத்தாக்குலேயும் சரி மற்றும் மலை அடிவாரங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த அயோடின் உப்பு குறைவாக இருக்கிறவங்களுக்கு கழுத்தில் இந்த கடலை வீக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ தைராய்டு ஹார்மோன் குறையும் பொழுது வாழ்க்கையின் எல்லா விதமான செயல்பாடுகளும் குறைவாகிறது. சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது, எதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, தூங்கி வழிகிறது, உடல் பருமன் அதிகமாகிறது, உடற்பயிற்சி இல்லாதது, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரி எல்லா விதமான மாற்றங்கள் ஏற்படும். சில நேரம் இவங்களுக்கு எப்பொழுதுமே குளிர் தாங்க முடியாது. இந்த மாதிரியான எல்லா விஷயங்களிலும் மாற்றம் வரும். இதுவே தைராய்டு அதிகமாகும் போது இதற்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட் ஆகும். ஸோ என்னென்ன விஷயங்கள் இந்த தைராய்டு அளவை குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அதிகமான அந்த தைராய்டு சுரப்பை குறைவாகும், மற்றும் அயோடின் டெஃபிஷியன்சி, இரண்டாவது ஃப்ளூரைட்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல தண்ணியில் நிறைய ஃப்ளூரைட்ஸ் தான் இவங்களுக்குலாம் தைராய்டு குறைவாக இருக்கும். இது தவிர நம்ம உட்கொள்கிற உணவு பழக்க வழக்கங்களில் ஜிங்க், செலினியம் இதெல்லாம் முக்கியமாக தாது உப்புக்கள் இந்த ஹார்மோன் சுரப்பிக்கு தேவை. இவை குறைவாக இருந்தாலும் இவை அனைத்தும் குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் நம்முடைய உட்கொள்கிற உணவுகள், தேவைப்பட்டால் சில மருந்துகள், இவை அனைத்தும் இந்த தைராய்டு ஃபங்க்ஷன்ஸை பாதிக்கிறதுனால தைராய்டு அளவு குறைவாகி பலவிதமான மாற்றங்களை உருவாக்குறது. ஸோ தைராய்டு சோர்வாக இருக்காங்களா, தைராய்டை செக் பண்ணுங்கள். சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்காங்களா, தைராய்டை செக் பண்ணுங்கள். மலச்சிக்கல் இருக்கிறதா, தைராய்டை சரி பண்ணுங்கள். இவை அனைத்தும் தைராய்டுக்கான அடிப்படையாகும். இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட், தைராய்டு டெஸ்ட், T3, T4, TSH, இந்த 3 விஷயங்களும் கண்டிப்பாக பரிசோதனை செய்ய வேண்டும். இதனுடைய விளைவுகள் என்ன என்று அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இன்றைய நாளின் சுகவாழ்வு தொழிற்கட்டும் என்ற பகுதியில் மருத்துவ ஆலோசனையில் தைராய்டை பற்றி நாம் பார்த்தோம். தைராய்டினால் பாதித்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதற்கு முன்பதாக வேதத்தில் உள்ள ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்பது. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கொடுத்த மருத்துவ ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் தைராய்டினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தைராய்டினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே இருக்கிறார்களப்பா. மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்களப்பா. அவர்களுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. சிகிச்சை பலனின்றி கர்ப்பம் தரிக்க முடியவில்லை என்று சொல்லி எத்தனையோ பெண்கள் ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிறார்களப்பா. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து கர்ப்பத்தரிக்க செய்ய வேண்டுமென்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அதே போல் உடல் பருமனோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்காகவும் நீர் நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டுமென்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே, இந்த வேத வசனத்தின் படி பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி ஆற்றி தேற்றி அரவணைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நீர் ஊழியம் செய்த காலத்திலே எத்தனையோ வியாதியஸ்தர்களுக்கு நீங்கள் சுகம் கொடுத்த தேவன். உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் இந்த பிள்ளைகளை தொட்டு நீர் சுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பிள்ளைக்கு சுகம் கொடுத்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறீரப்பா. உம்முடைய வேத வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. பலவீனத்தினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்காக நீர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விசுவாசத்தோடு ஜெபித்த ஜெபத்திற்கு நீர் பதில் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும்
வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை அநேகர் பார்த்து தொலைபேசி மூலம் எங்களோடு தொடர்பு கொள்கிறீர்கள். இன்னும் உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். தேவ செய்திக்குள்ளே போகலாமா? பேதுரு என்றால் நமக்கு ஞாபகம் வருகிறது என்ன? இயேசு கிறிஸ்துவை மறுதளித்த பேதுரு. பேதுரு செய்த அற்புதங்கள், அவர் செய்தி கொடுத்தது, கிறிஸ்துவுக்காக தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டது நமக்கு மறந்து விடுகிறது. தோமா என்றால் நமக்கு ஞாபகம் வருகிறது நம்பாத தோமா. ஆனால் அந்த தோமாவை இந்திய தேசத்திற்கு தேவன் அனுப்பினார். எரிகோ பட்டணம் என்றால் உங்களுக்கு ஞாபகம் வருகிறது என்ன? கரெக்ட், ராகாப். இந்த ராகாப் ஒரு வேசி என்று நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவன். இந்த ராகாப் ஒரு வேசியாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாள். வேதத்திலே அநேக பெண்கள் அழகிகள் என்று பெயர் பெற்றிருக்கிறார்கள். சாராள் அழகானவள், ரெபேக்காள் அழகானவள், எஸ்தர் அழகானவள். அதே போல இந்த ராகாவும் மிகவும் அழகானவள். இவளுடைய பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? விசாலம் என்று அர்த்தம் இருக்கிறது. தன்னுடைய சிறு வயதிலிருந்தே தன்னுடைய வாழ்க்கையை மோசமான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்த ராகாப் ஒரு வயதிற்கு பிற்பாடு அந்த தொழிலை விட்டுவிட்டு சணல் நூல் கொண்டு ஆடைகளை தைக்கிற வேலையை செய்தாள் என்று சொல்லி நம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த ராகாப் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, இந்த ராகாபுடைய வீடு எரிகோ கோட்டையின் மேல் இருந்ததாக நம் வேதத்தில் பார்க்கிறோம். அதனாலேயே இவள் ஜன்னல் வழியாக அநேக காரியங்களை பார்க்க முடிந்தது. உங்களுக்கு ராகாபை குறித்து அநேக காரியங்கள் தெரிந்திருக்கலாம். நான் 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் காரியம், அந்நியருக்கு அடைக்கலம் கொடுத்த ராகாப். கோட்டைக்குள்ளாக 2 வேவுக்காரர்கள் வருகிறார்கள். ராகாபுடைய வீடை தட்டும்போது நீங்கள் யார் என்று கேட்கிறாள். நாங்கள் இஸ்ரவேலர் என்றவுடன் ஒரு கேள்வியும் கேட்காமல் தன்னுடைய வீட்டிலே அவர்களுக்கு இடம் கொடுக்கிறாள். ஒரே ஒரு காரணம், அவர்கள் இஸ்ரவேலர். இஸ்ரவேலின் தேவனை அறிந்த ராகாப் அந்த வேவுக்காரர்களுக்கு தன்னுடைய வீட்டிலே இடம் கொடுக்கிறாள். அது மாத்திரமல்ல, இவர்கள் மற்ற யாருடைய வீட்டிற்காவது சென்றிருப்பார்களானால் உங்களுடைய பெயர் என்ன, எங்கிருந்து வருகிறீர்கள், எல்லா காரியங்களையும் கேட்பார்கள். அதனாலே ராகாபுடைய வீட்டிற்கு சென்று அவர்கள் தஞ்சம் புகுந்தார்கள். அவர்களை அந்த சணல் தட்டைகளில் கீழாக அவள் மறைத்து வைத்தாள். போர் வீரர்கள் வந்து கேட்டவுடனே அவர்கள் வந்தது உண்மைதான், நீங்கள் உடனே புறப்பட்டு சென்றால் அவர்களை கண்டுபிடித்து விடலாம் என்று சொல்லி அந்த 2 வேவுக்காரர்களையும் தப்பிக்க வைக்கிறாள். இந்த 2 வேவுக்காரர்கள் யார் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், ஒன்று காலேப், இன்னொன்று பினேகாஸ். இவங்க 2 பேரை பற்றியும் நமக்கு நன்றாகவே தெரியும். அடுத்த காரியம், ஆண்டவரை அதிகமாக விசுவாசித்த ராகாப். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் கூடவே இருந்து அநேக காரியங்களை செய்த பிறகும் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கவில்லை. ஆனால் அந்நிய பெண்ணாகிய இந்த ராகாப் ஆண்டவராகிய இயேசுவை அதிகமாக விசுவாசித்தாள். எப்படி சொல்லுகிறேன் என்றால், அந்த மக்களிடம் இவள் சொல்லுகிறாள், அந்த வேவுக்காரர்களிடம், இந்த பட்டணத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லவில்லை, கொடுத்தார் என்று சொல்லுகிறாள். அப்படியானால் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் ஆண்டவர் மேலே வைத்திருந்தாள். அது மாத்திரமல்ல, இந்த எரிகோ பட்டணத்து மக்கள் இஸ்ரவேலின் தேவனை குறித்தும் அந்த மக்களை குறித்தும் கலங்கி போயிருக்கிறார்கள், பயந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் இருதயம் நடுங்குகிறது அப்படி சொல்றா. அது மாத்திரமல்ல, உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்திலும் பூமியிலும் மேலானவர் என்று சொல்லி அறிக்கையிடுகிறாள். அப்படியாக ஆண்டவரை விசுவாசித்த ராகாப். மூன்றாவது நான் சொல்லுகிற காரியம், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் அட்டவணையிலே இடம் பிடித்த ராகாப். எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களாக எத்தனையோ பெண்கள் வாழ்ந்திருந்தாலும் இந்த ராகாபுடைய பெயர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் அட்டவணையிலே வருகிறது. என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா! ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மேலே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் வைத்திருந்தாள். யூத குல பிரபுவாகிய
சல்மோனை இவள் திருமணம் செய்து கொள்கிறாள். என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு அற்புதம்! அதன் மூலமாக இவள் அந்த பிறப்பின் அட்டவணையிலே இடம் பிடிக்கிறாள். சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த குழந்தை தான் போவாஸ் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிறப்பின் அட்டவணையில் இடம் பிடிக்க வேண்டுமென்றால் அவள் எப்படி வாழ்ந்திருக்கக்கூடும்? இவளுடைய பழைய வாழ்க்கை ஒருவேளை மோசமான, மற்றவர்கள் விரும்பாத, மற்றவர்கள் கேவலமாக பேசக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் ஒரு சூழ்நிலைக்கு பிற்பாடு ஆண்டவரை விசுவாசித்து தன்னுடைய தொழிலை மாற்றிக்கொண்டாள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், குணசாலியான ஸ்திரீ ஆட்டு மயிரினாலும் சணல் நூலினாலும் ஆடைகளை பின்னுகிறாள் என்று சொல்லி. இவள் அப்படிப்பட்ட தொழிலை செய்தது நிமித்தமே அவளுடைய வீட்டில் அந்த சணல் தட்டைகள் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த ஒரு மகள். அது மாத்திரமல்ல, தன்னுடைய ஜன்னலிலே ஒரு சிகப்பு நூலை நீ தொங்கவிட்டால் நீயும் உன்னுடைய குடும்பத்தாரும் உடைய சொந்தக்காரர்களும் காப்பாற்றப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார்கள். இவள் தன்னுடைய ஜன்னலிலே சிகப்பு கயிறை தொங்க விடுகிறாள். இந்த சிகப்பு கயிறு எதை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறிக்கிறது. அவர் மாத்திரமே பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை தர முடியும். அப்படி ஒரு அடையாள சின்னமாக அந்த சிகப்பு கயிறு காட்டுகிறது. இவள் தனியாக வாழ்ந்திருக்கிறாள். அவங்களோட குடும்பத்தாரோ அவங்களுடைய சொந்தக்காரங்களோ யாரும் இவளை விரும்பினதாக தெரியவில்லை. ஒரு நல்ல விஷயம், ஒரு கல்யாண வீடுனா யாராவது போய் ராகாபுக்கு கார்டு கொடுப்போன்னு சொல்லியிருப்பாங்களா? இல்லை, அவள் வீட்டுக்கெல்லாம் எதுக்கு போகணும், அவளெல்லாம் ஒரு மனுஷியாக எதுக்கு மதிக்கணும், இப்படி பலவாறு பேசியிருந்திருப்பாங்க. ஆனால் இவள் ஆண்டவரை விசுவாசித்தது நிமித்தம் அநேக அதிகாரங்களிலே இவளுடைய பெயர் இடம் பெற்றிருக்கிறது. யோசுவா 2ஆம் அதிகாரம், சங்கீதம் 87:4, எபிரேயர் 11ஆம் அதிகாரம், மத்தேயு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம், இப்படி அநேக அதிகாரங்களிலே இவளுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. இந்த வேளையிலே நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நான் அவரை விசுவாசிக்கிறேனா? மற்றவர்களுக்கு சொல்லுகிற நான் என்னுடைய வாழ்க்கையிலே அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக நான் வாழ்ந்து விசுவாச வாழ்க்கையிலே இன்னும் முன்னேறி செல்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த ராகாப் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்ததினாலேயே உன்னதமான சிகரத்தை தொட முடிந்தது. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களாக வாழும்போது நாமும் அந்த உன்னத சிகரத்தை பெற முடியும். அது மாத்திரமல்ல, அவளுடைய பெயர் அட்டவணையில் வந்தது போல நம்மளுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் ஒவ்வொருவரும் அப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். செய்தியை கேட்ட நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். கடுகளவு விசுவாசம் கண்மலையும் பெயர்த்து விடும் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ராகாப் விசுவாசிகளின் பட்டியலில் இடம்பெற்றது போல எங்களுடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்கு ஒவ்வொரு நாளும் விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சொட்டு சொட்டாய் பெய்யும் மழை சின்னம் சிறு ஓடைகளாய் ஆறாய் மகாநதியாய் பெருக்கெடுத்து பெரும் வெள்ளமாகி விடுகிறது. வாய்க்கால்களின் வழியாய் வயல்களில் பரவி ஆனந்த அறுவடைக்கு அடித்தளமாகி விடுகிறது. அப்படியே சிறுக சிறுக சேமிக்கும் அன்பின் ஈகைகளும் பெருகி ஆத்துமாக்களாகவும் ஆலயங்களாகவும் பணித்தளங்களில் விளைந்து ஒரு சமுதாயத்தையே அடியோடு முன்னேற்றி விடுகிறது. நீங்களும் ஒரு சேமிப்பு பெட்டியை வாங்கிச் செல்லுங்கள். சிலருக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆனந்த அறுவடையின் அளவில்லா சந்தோஷத்தை அனுபவித்திடுங்கள். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி
விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து, சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாய் அமைந்திருக்கும் என நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் திரையில் தோன்றும் அலைபேசி எண்ணில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.